அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வெளியூர் பயணங்கள், வெளியூர் ஆதாயங்கள், வெளியூர் நண்பர்களாலும் உறவினர்களாலும் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல சுப நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வதற்கு, குறிப்பாக பிறருக்காக கடன் கொடுக்கும் ராசியாக இந்த வாரம் இருக்கும். பாருங்க, வீடு கட்டுறதுக்கு மாப்பிள்ளை வீடு கட்ட முடியல, ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுடான்னு வந்து கேட்பாங்க. அதற்கு உதவி செய்ய வேண்டும். அல்லது அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அத்தனை உறவுகளுக்கும் வித்தின் பிராக்கெட்டில் முன்னாள் காதலனும் காதலியும் உதவிகளை கேட்பார்கள் தனுசு ராசிக்கு. அதே நேரத்தில் நல்ல குருமார்களையும் நல்ல சித்தர்களையும் பார்க்க வேண்டிய சூழலும் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டிய சூழலிலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள். குறிப்பாக குருமார்கள் கால்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த தனுசு ராசி இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். அதுபோல குழந்தைகளோடு கோயில் குலத்திற்கு ஆன்மீகத்திற்கு சென்று வாருங்கள். இந்த வாரம் தனுசு ராசிக்கு மட்டும் நகைகளை மட்டும் அடமானம் வைக்காதீர்கள். ஏன்னா வைக்க வேண்டிய சூழல் வரும், ஆனால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. தனுசு ராசி இவர்கள் குறிப்பாக எல்லையில் இருக்கக்கூடிய, அதாவது கற்பனசாமி உக்கிர தெய்வத்திற்கு ஒரு படையல் போடுங்க. முடிஞ்சால் கருப்புசாமிக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஐட்டங்களை வைத்து படையல் போடுங்க. உங்கள் ஜென்மாந்தரத்தினுடைய தடைகள் இந்த வாரம் நீங்கும். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம், இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும், அல்லது 6 மாதத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க. நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.